அண்ணா ஜெய ஸ்ரீராம் நம்ம கூட தமிழ் உதயன்ல வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கூட இருக்காங்க சங்கரநாராயணன் அவர்கள். காசியிலேருந்து இங்கே அற்புதமான நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் சிரார்த்தம்லாம் பண்ணுறாங்க. அதை பற்றி வீடியோ வரப்போகுது, நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாம் அண்ணா குடும்பத்தில் இங்கே சேவைகள் நடத்துறதுனால தான் பாசிபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் காசியில் 3-4 தலைமுறைகளாக இங்கே இருக்கிறது. ஓகே, அதோட மட்டும் இல்லை, இங்கே பாருங்களேன் பூஜை ரூமு. காசியில் இருக்கிறது ஒன்று, காசியில் உட்காந்து சிவ பூஜை பெருமாள் பூஜை பண்ணுறது சாலி கிராமம், சிவ பூஜை, இதை விட என்ன இருக்கு? காசியில் இருக்கிறதோட ஃபுல் பலனே அண்ணா எடுத்துக்கிறாரு. அதனால இவர் வார்த்தையில் நீங்கள் கூர்ந்து கவனிங்க. ஆனா எங்களுக்கு காசியோட மகத்துவம் என்ன, அதை கொஞ்சம் சொல்ல முடியும்? ஸ்கந்த புராணத்துல காஷி கண்டம்னு ஒரு சாப்டர். அந்த சாப்டர்ல காஷி பற்றி அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். புஸ்தகங்கள் படிக்கிறது பழக்கம் இப்போ விட்டு போனதுனால மக்களுக்கு இப்போ கூகுள்லயோ இந்த சோசியல் மீடியாலயோ வர ஷேர் பண்ற அவளோட அனுபவங்கள் நாலேஜை வச்சுட்டு அவ காஷி இடம் போடுறான். காஷியை பத்தி எத்தனை நாள் பேசினாலும் வரதான். சூக்ஷ்மமா சொல்ல போனா ராஷ்யதே பிரகாஷ்யதே சா காஷி, காஷி சர்வ பிரகாஷிகா. இது காஷியோட டெஃபினிஷன் வச்சுக்கலாம். காஷியை பத்தி பிரீஃபா சொல்ல போங்கன்னா இதுதான் ஸ்லோகம். அப்படின்னு என்ன கேட்டா, ஜோதிர்மயமா இருக்கக்கூடிய ஒரு இடம் இது. பரமசிவன் அப்படியே ஆகாசத்துல பிரமணம் பண்ற போது அவருக்கு ஜோதிர்மயமா இந்த இடம் தெரிஞ்சு, இந்த இடத்துல கொஞ்சம் விஸ்ராந்தி பண்ற போது அவருக்கு இந்த இடம் பரமானந்தமாக தோணி இந்த இடத்துக்கு பேரு ஆனந்தவனம்னு வச்சுட்டார். ஆனந்தவனம். இந்த வந்த உடனே அவருக்கு தியானமயமா ஆயிட்டார். தியானமயமா ஆனத்துல அவரோட உடல்ல இருந்து மகாவிஷ்ணுவும் சக்தியும் உற்பத்தி ஆச்சு. இது ஸ்கந்த புராணம் சொல்றது. உற்பத்தி ஆனதும் அந்த மகாவிஷ்ணுவும் இவர் தியான ஸ்வரூபத்திலேருந்து வந்ததுனால அவரும் கொஞ்ச நாள் தியானத்திலேயே இருந்தார். தியானத்துல இருக்கும் போது சிருஷ்டி உற்பத்தி ஆரம்பிச்சார். அப்போ அவர் சக்கரத்தினால ஒரு குண்டத்தை உற்பத்தி பண்ணார். அதுதான் சக்கர தீர்த்தம்னு மணிகர்ணிகா கட்டம்னு இருக்கு. இன்னைக்கோ கலியுகத்திலையும் பார்க்கலாம். அதுல அந்த இடத்துல அவர் தியானமயமா உட்காந்து அவரோட உடம்புல இருந்து வேர்வைய அதுல ரொட்டி அதுக்கு கரையில அவர் தியானம் பண்ணி சிருஷ்டியா ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் சிருஷ்டி உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இது உற்பத்தி பத்தி. அதே மாதிரி பல ரிஷிகள், பல தேவதைகள், தேவ ரிஷிகள், மகரிஷிகள், ராஜரிஷிகள் எல்லாருக்குமே இந்த காசியில பூமியில கால்பட்டு அவளுக்கு ஞானோதயமாச்சு. இறந்து போனா மோட்சம் உண்டு அப்படின்னு காசியோட ஐதீகம். ஆனா ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது. அப்படிங்கறதுனால ஞானம் எல்லா மனுஷாருக்கும் அப்படி கொடுக்கறது. அப்படிங்கறதுனால இந்த சிவன் காசியில யாரெல்லாம் பிராணத்தியாகம் பண்றாளோ அவளுக்கு சிவனே பரமேஸ்வரனே தாரக மந்திர உபதேசம் எல்லா டெட் பாடிஸ், எல்லா ஜீவராசிகளோட காதலியும் இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றாள். இந்த தாரக மந்திரங்கிறது பெரிய மந்திரம் கிடையாது. இது பேர் ராம் ராம் ராம்னு சொல்லுது. ராம் ராம்னு சொன்னா ஞானம் வருதுன்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம ஸ்கந்த புராணத்திலையும் எழுதிருக்கு. இந்த ஞானம் உற்பத்தி ஆனதுனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ரெண்டாவது, பல தேவதைகளும் காசியில இந்த ஆனந்தத்தை கொண்டாடுறதுக்காக பிரதி தினம் பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மணிகர்ணிகா கட்டங்கிற நதிக்கரையில படித்துறையில ஸ்நானம் பண்றது ஐதீகம். அதுல மாக மாசம் இப்போ நடந்துட்டு இருக்கு. மாக மாசம் ரொம்ப விசேஷம். எல்லா தேவதைகளும் கண்டிப்பாக காசியில ஸ்நானம் பண்றதுக்கு வருவா. இதுவும் காசி. காசியை பத்தி எத்தனை விஷயம் சொன்னாலும் ரொம்ப குறைச்சல். ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருக்னர், சீதை, ஆஞ்சநேயர் இவா எல்லாருமே வனவாசம் முடிச்சுட்டு ராவண கொலை பண்ணத்தினால பிரம்மஹத்தி தோஷம்னு வந்தது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்திக்காக காசியில சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணா அந்த தோஷ நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ராமரே பிரத்யட்சமா இப்ப நம்ம இருக்கிற ஹனுமான் காட், இதுக்கு பேரு அவத கர்பின்னு பேரு உண்டு. காசியோட அயோத்தியான்னு சொல்றது உண்டு. காசியிலேயே பல ஊர்கள் இருக்கு, எல்லா தேவதைகளும் இருக்கா. அந்த மாதிரி இந்த காசியில ஒரு மினி அயோத்தியா அப்படின்னு சொல்ல போனா இந்த ஹனுமான் காட், அவத
ஆபத்கர்பிங்கிறது பழைய பேரு, பௌராணிகமான பேரு. அந்த இடத்துல இந்த ராமர், லக்ஷ்மணர், பரதர், சத்ருகுணர், ஆஞ்சநேயர், சீதை அவ கையால ஒவ்வொரு லிங்கத்தையும் ஸ்தாபனை பண்ணார், பூஜை பண்ணார். அப்போ அவளுக்கு இந்த பிரம்மாத்தி தோஷம் போச்சு அப்படிங்கிற ஐதீகம். அந்த லிங்கங்களை இன்னைக்கும் தரிசனம் பண்ணலாம், கலியுகத்திலே தரிசனம் பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, இருந்தாலும் யாருக்கு விஷயம் ஸ்கந்த புராணம் பத்தி விஷயம் தெரியுமோ அவெல்லாம் வந்து கண்டிப்பா இதை தரிசனம் பண்ணுவா. எல்லாருமே காசிக்கு வரவா இந்த லிங்கங்களையும் கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். கேதார கண்டமா இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு இன்னும் மகாத்மம் ஜாஸ்தி. அதே மாதிரி காசியில பல வேற மதங்களை கூட, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட், ப்ராஃபெட் முகம்மது, இவங்களும் காசிக்கு வந்து அவளுக்கும் ஞானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு பல புஸ்தகங்கள்ல. காசியோட ஸ்பிரிச்சுவல் பவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சூரியோதயம் ஆறுது ஈஸ்டர்ன் சைட்ல, கிழக்க பார்த்து சூரியோதயம் ஆகிற போது பர்டிகுலர் ஆங்கிள் அதோட ரிஃப்ளெக்ஷன் கங்கையில பட்டு இப்படியே காசியோட பூமியில அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஞானத்துக்கு ஒரு முக்கியமான தேவதை சூரியனும் உண்டு. அந்த சூரியனோட பிரகாசம் கங்கையில பட்டு இப்படி காசியில அந்த கங்கை கரையில யாரெல்லாம் தியானம் சாதனைகள் பண்றாலோ அவ மேல படுற போது அவளுக்கு தன்னாலேயே தியான உற்பத்தி ஆகுது. இதுவும் சொல்றது படுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. காசியை பத்தி ஒரு நாள்ல சொல்ல முடியாது. ஏன்னா காசியை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சவங்க, புராண அத்தியானம் பண்ணவாள் எல்லாருமே வந்து காசி பத்தி சிவச்சர்ச்சை அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நம்ம பாகவதம் புராணம் படிக்கிற மாதிரி இந்த சிவச்சர்ச்சைன்னு வடநாட்டில் பண்றது உண்டு. அதுல காசி பத்தி பல நாள் பேசுவோம். இந்த மாதிரி காசியோட மகாத்மியம் ஒரு நாள்ல சொல்ல முடியாது. காசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கந்த புராணத்துல காசி கண்டம்னு இருக்கு. இது கண்டிப்பாக இப்போ டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் கிடைக்கிறது புஸ்தகம், எல்லாருமே படிக்கக்கூடிய வஸ்து. அதை படிச்சா நம்ம காசிக்கு எதுனால வரும், இதோட பூர்ண ரசத்தை நம்ம கிரகிக்கிறதுக்கு ஒரு சக்தி கிடைக்கும், அறிவு கிடைக்கும். இந்த மாதிரி முக்கியமான பார்க்க போனா காசி மோட்ச பூமின்னு சொல்றது உண்டு. எதனால மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னா, சிவன் பிரத்யட்சமா தாரக மந்திர உபதேசம் பண்ணி எல்லா ஜீவராசியும் இந்த ஊர்ல இருந்து கரையேற்றுறான். அதுதான் முக்கியமான விஷயம். மகாமயானம்னு சொல்றது உண்டு. காசியோட சங்கல்பம் பண்ற போது மகாஸ்மசானே கௌதீமுகே அப்படிங்கிற வார்த்தையும் கேள்விப்படலாம். அந்த மகாஸ்மசானேங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒன்னு அர்த்தம் பிசிக்கலா பார்த்தா 24 ஹவர்ஸும் இங்க டெட் பாடிஸ் இருந்துட்டே இருக்கும். இங்க டைமிங்கே கிடையாது. யாரு எந்த ஊர்ல இறந்து போனாலும் இங்க கொண்டு வந்தா இந்த ஹரிஷ்சந்திரா காட், மணிகர்ணிகா கட்டத்துல அந்த அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து அவ தகனம் செஞ்சு கொடுப்பா. அவ கொடுக்கற அக்னியில தான் நம்ம வந்து தகனம் பண்றது உண்டு. அதான் ஐதீகம். அதே மாதிரி காசி பூமியில கால் வச்சாலே கங்கைய தெரியுது, கங்கைய பிரத்யட்சமா பாக்குறோம். கங்கையோட உற்பத்தியே பாபத்தோட க்ஷயத்துக்காக தான் வந்தது. அப்படிங்கிறதுனால காசியில வந்து இந்த பூமியில கால் வச்சு அந்த கங்கைய ஸ்பர்ஷம் பண்ணி, தரிசனம் பண்ணி, பிராசனம் பண்ணி, ஸ்நானம் பண்ணி நம்ம பாபத்தை தொலைக்கலாம். இது மோட்ச பூமின்னு பேரு. அப்படிங்கிறதுனால பாபத்தை நம்ம கழிச்சுட்டா மோட்சம் கிடைச்சுடுறது. இதுதான் அதிகம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு காசி பத்தி. பர்டிகுலர் சப்ஜெக்டா நம்ம கொஸ்டின் வரும்போது ஒவ்வொரு அம்சத்தையும் நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹர ஹர மகாதேவ். ஹர ஹர பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ.